ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மட்டும் கிடையாது. இது வந்து ஜோதிடத்தையும் தாண்டி இது வந்து நடந்தது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போறது, இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு ஆருட கலைன்னு சொல்லலாம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். நமக்கு என்னென்னலாம் நடக்கணும்னு இருக்கும் நம்ம லைஃப்ல, நடந்தது என்ன, நடக்க போறது என்ன, நடந்துகிட்டு இருக்கிறது என்ன, இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு புக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஐ சிங். பாரம்பரியம் மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரோ ஸ்டாக்னு குச்சிகள் வச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு தடவை ஒருத்தவங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா 45 நிமிஷம் ஆகும். ஸோ நம்ம என்னென்ன எமோஷன்ல பிளாக் ஆகி இருக்கமோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இந்த மலர் மருத்துவம் மூலமா நம்ம சொல்யூஷன் தர முடியும். அந்த காயின்ஸ் வந்து நம்ம என்ன கேள்வி கேட்கிறோமோ அந்த கேள்வியை 6 முறை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். கன்ஃபியூஷன்ல இருக்கும், ஒரு கிளாரிட்டி இல்லை, எனக்கு வந்து இதுக்கான பதில் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம இருக்கும்போது ஐ சிங்ல நம்ம வந்து கேட்டுட்டு செயல்படும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐ சிங்ங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பிரபஞ்ச சுவடி. இது வந்து விளையாட்டு கிடையாது. ஸோ 2026 வந்து மக்களுக்கு சாதகமா இருக்குமா? ஸோ யாரெல்லாம் வருவாங்கன்றது கூட துல்லியமா சொல்ல முடியும். எல்லாத்தையுமே துல்லியமா சொல்லக்கூடியது தான் நம்ம ஐ சிங். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட எனர்ஜி ஹீலர் வித்யா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்களை பார்த்தாலே அந்த ஒரு பாசிட்டிவ் வைப், அந்த எனர்ஜிலாம் எங்க எல்லாத்துக்குமே இங்க பூம் ஆகுது. ஆக்சுவலி அந்த ஐ சிங் அப்படின்னா என்னது மேம்? ஐ சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனாவுடைய ஒரு ஆருட கலை. இது வந்து 5000 இயர்ஸ் பழமையான ஒரு சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே இது வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஈஸியாக நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இது. ஐ சிங் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா மேம்? அதாவது வந்துட்டு அது வந்து நீங்கள் இப்போ எப்படி படிச்சீங்க, அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஐ சிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5000 வருஷம் முன்னாடி பழமையானதாக இருந்தாலும் நம்மளுடைய இது வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 20 வருஷமாக தான் இது வந்து இங்கே வந்திருக்கு இந்தியாவுக்குள்ள. ஸோ என்னுடைய குருநாதர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஞானகுமரன் சொல்லிட்டு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இதை முதல் முறையாக வந்து அவர் வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்காக, நம்ம மாதிரியான ஜனங்களுக்காகவே அவர் வந்து இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இதை வந்து கொடுத்துருக்காரு. கிரேட் கிரேட். இப்போது இது வந்து நம்மளோட லைஃப்பில் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மட்டும் கிடையாது. இது வந்து ஜோதிடத்தையும் தாண்டி இது வந்து நடந்தது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறது, இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு ஆருட கலைன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து ஒரு படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க, பிரம்மச்சுவடியில் நமக்கு நம்மளுடைய இது எல்லாமே வந்து அதில் இருக்கும்னு இருப்போம் இல்லைங்களா? ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புக்கை ஓப்பன் பண்ணால் அதில் நமக்கு என்னென்னலாம் நடக்குங்கிறது அந்த புக்கில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சுவடின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நமக்கு காஸ்மிக்கில் இருக்க எல்லாமே, இந்த அண்டமில் இருக்க எல்லாமே பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நமக்கு என்னென்னலாம் நடக்கணும்னு இருக்கும் நம்ம லைஃப்பில், நடந்தது என்ன, நடக்க போகிறது என்ன, நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன, இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ சிங். இது வந்து ஒரு புக்கு தான், பட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலோசபிக்கல் சயின்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கைடன்ஸ். இது வந்து நம்மளுடைய கைடன்ஸ் வந்து நம்ம லைஃப்க்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும் நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறத இது வந்து நமக்கு வழிகாட்டும். மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நடந்தது நடக்க போகிறது இல்லை. இப்போ ஒருத்தவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா எப்படி வரணும், அது எப்படி பார்க்கணும் மேம்? ஸோ ஐ சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையுமே ப்ரெசென்ட்டை வந்து ஒரு கண்ணாடி மாதிரி காமிக்கக்கூடியது தான் ஐ சிங். ஸோ இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பாரம்பரியம் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோ ஸ்டாக்னு குச்சிகள் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு தடவை ஒருத்தவங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா 45 நிமிஷம் ஆகும். ஸோ இப்போ இருக்க நம்மளோட நடைமுறைகளில் இது வந்து சாத்தியமாகாது இல்லைங்களா? ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காயின் மெத்தட்னு இதில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ காயின் மெத்தட் வந்து நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்துட முடியும்.
ஆனாக்கா இதுக்கு வந்து பதில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக இருக்காது. ம். இதோடைய பதில் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா இதுக்குன்னு நம்ம நிறைய ப்ராக்டிசஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக. ஏன்னா இதோடைய ஆன்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டைரக்ட் ஆன்சர்ஸ் வராது. இதோடைய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெக்ஸாகிராமில் தான் வரும். ஸோ ஹெக்ஸாகிராம் அப்படிங்கிறது வந்து 2 ட்ரைகிராம் சேர்ந்தது தான் ஒரு ஹெக்ஸாகிராம். நம்மளுடைய நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு ட்ரைகிராமாவும், வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னொரு ட்ரைகிராமாவும் சேர்ந்து நடக்கிறது, ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்ஸாகிராமாக நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சரை நம்ம வந்து டீகோட் பண்ணி நமக்கு வந்து ஒரு நம்பர் கிடைக்கும். அதை அந்த ஐச்சிங் புக்கில் போயிட்டு நம்ம வந்து நமக்கு என்ன நம்பர் வந்திருக்கு அதை எப்படி டீகோட் பண்ணி அதோடைய ஆன்சரை நம்ம வந்து இது படித்தவங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இதை வந்து அவங்களுடைய பழக்கத்தில் கொண்டு வந்து சொல்ல முடியும். இப்போ இந்த ஐச்சிங் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரச்சனை என்ன சொல்லுன்னு சொல்கிறீங்களே, இப்போ நம்ம என்ன சுச்சுவேஷனில் இப்போ கரண்ட்டாக ட்ராப் ஆகிருக்கோம் அதுக்கான கரெக்ட் சொல்யூஷன் முதற்கொண்டு அதால் கொடுக்க முடியுமா? ஸோ சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்க, சொல்யூஷன் வந்து டைரெக்டாக நமக்கு ஐச்சிங் தராது, நமக்கு கைடன்ஸ் தந்துடும். ஆனால் இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் இப்போ எங்களுடைய ஞானகுமரன் அவர் தான் எங்களுடைய குரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து இது ஃபர்ஸ்ட் டைமாக வந்து உலகத்திலே அவர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் மலர் மருத்துவம்னு ஒன்று இருக்கு. ஆமாம். ஸோ மலர் மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் இருக்கு. எமோஷ்னலில் நடக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸாக இருக்கலாம், பாசிட்டிவ் எமோஷன்ஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே நமக்கு வந்து எது பாசிட்டிவ் எமோஷன்னா நமக்கு வந்து ஹாப்பினஸை தரும். நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ட்ராப்பை தரும். நம்மளால் அதுலேருந்து வெளியே வரதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து அந்த பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் ஃப்ளார் எசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மலர் மருத்துவம். அது கூட இந்த ஐச்சிங்கை கம்பைன் பண்ணி நாங்கள் வந்து ஒரு டெக்னிக் வச்சுருக்கோம். ஸோ நம்ம என்னென்ன எமோஷனில் பிளாக் ஆகி இருக்கமோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலர் மருத்துவம் மூலமாக நம்ம சொல்யூஷன் தர முடியும். இப்போ மேம் நீங்கள் சொன்னீங்கல்ல ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நிறைய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது, டிப்ரெஷன், அப்புறம் குழப்பம், இது மாதிரி நிறைய ஒரு ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸில் தான் நம்மலாம் சுற்றி வரோம் இல்லையா? இதுக்கு வந்து உங்களோட ஐச்சிங் முறை வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ரெஷன், இந்த மாதிரி தூக்கமின்மை எல்லாமே சொல்கிறோம். இது எல்லாமே வந்து நமக்கு நடக்கக்கூடிய நம்மளுடைய உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள் இல்லைங்களா? ஆனால் இதுக்கு பின்னாடி இதுக்கு ரூட் காஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம அதை மட்டும் சரி பண்ணோம் அப்படின்னா அது வந்து டெம்பரவரியாக இருக்கும். பட் ஐச்சிங்கை பார்த்தோன்னா அது வந்து நம்மளுடைய ரூட் காஸ், இந்த டிப்ரெஷனுக்கோ இல்லை இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கோ இன்றைக்கி வந்து நம்ம தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்படுறதுக்கோ என்ன காரணம், நமக்கு மனதளவில் நம்ம எதனால் பாதிக்கப்பட்டதுனால நமக்கு வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஐச்சிங் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஏன் அந்த ஐச்சிங்கை வந்து பிரபஞ்ச சுவடின்னு சொல்கிறீங்க? ஸோ பிரபஞ்ச சுவடின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் நடக்க இருக்கோ, அதாவது வந்து இப்போ நம்மளுடைய எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய தாட்ஸ், நம்மளோட ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் எனர்ஜி. ஸோ நம்ம என்ன எனர்ஜியில் இருக்கோமோ அந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி நமக்கு கைட் பண்ணும் நம்மளோட ஐச்சிங். இப்போ நம்மளோட கரண்ட் எனர்ஜி இப்போ என்னதான் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பயங்கரமாக ட்ரிகர் ஆகியோ இல்லை குழப்பமாகவோ இருப்பாங்க, ஆனால் வெளியில் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் கரண்ட்டில் என்ன எனர்ஜியில் இருக்கோன்றதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஐச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எனர்ஜி வந்து நமக்கு உள்ளே இருக்கோ அதை வந்து அப்படியே அதை கேப்சர் பண்ணி நமக்கு நம்மளுடைய காயின்ஸில் அது காமிச்சிடும். ஸோ நம்ம ரொம்ப நேரமாக வந்து ஐச்சிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், மக்கள்லாம் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க மேம். அதனால் என்ன நிறைய ஏதோ ஹெக்ஸாகிராம்ன்றீங்க, காயின்ஸுன்றீங்க, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காட்டினா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்சர்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நமக்கு ஹெக்ஸாகிராமாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகிராம், நமக்கு வந்து 3 கோடு இருக்கிறது வந்து ட்ரைகிராம். இது வந்து 2 கோடாக நமக்கு 2 தடவையாக வரும். 2 ட்ரைகிராம் சேர்ந்தது ஒரு ஹெக்ஸாகிராம். ஸோ அப்படி தான் நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வரும். இதை வந்து டீகோட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஓ, அது காயின்ஸ் தானே? ஆமாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பழங்கால முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஒரு 45 நிமிஷம் ஆகிடும் ஒரு பதில் வர்றதுக்கு. ஓ, இந்த குச்சியை வச்சு நம்ம வந்து இதில் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் ஆகிடும் இதில் பார்க்கறதுக்கு ஒரு கேள்விக்கு. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது இந்த காயின் மெத்தட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து வந்துடும். இது எப்படி மேம்? இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோன்னு வைங்களேன், இந்த காயின் வந்து எப்படி நமக்கு அதுக்கான விடையை கொடுக்கும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கேள்வி இருக்கோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இது யாருக்காக வேணாலும் நம்ம கேட்கலாம். இல்லை இப்போ எதிர்க்க இருக்க நீங்களே கூட வந்து என்கிட்ட கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு நான் பதில் சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்காகவும் பார்க்கலாம். நான் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட கிளையண்ட்ஸ்க்கு உங்களுடைய எனர்ஜியை டைரெக்டாக நீங்கள் காயினை ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து போடும்போது கூட உங்களுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து தூரமாக இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம பண்ண முடியாது அப்படின்னா அவங்களுக்காக நான் போடுவேன்.
ஸோ இது வந்து நம்ம போடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் வந்து நம்ம நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்வியை 6 முறை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். வாயில சொல்லணுமா? சொல்லணும், மனசுல நினைக்கலாம். அப்படி வச்சுட்டு இந்த நல்லா நம்ம வந்து நல்லா ஷஃபிள் பண்ணிட்டு இது வந்து இந்த மாதிரி டைரக்டா ஒரு தரையில போடக்கூடாது. இது மாதிரி ஒரு வெல்வெட் ஷீட் வச்சுட்டு இது மேலே வந்து நம்ம போடணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல நமக்கு அந்த இதை இருக்கும், சைனீஸோடைய வார்த்தைகள் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்மளுடைய ஹெக்ஸாகிராமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஒரு சந்தேகம், இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ சார் வந்து வீடு வாங்கலாமா வேண்டாமா, அது எஸ் ஆர் நோன்ற மாதிரி தானே வருது. அது எப்படி கேட்கணும்? அப்போ நான் வந்து வீடு கட்டலாமான்னு கேட்கறதா இல்லை எப்படி? வீடு வாங்குறதுக்கு, அதாவது இந்த டைம்ல நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், அது செய்யறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்கா? அதே மாதிரி இப்போ கல்யாணம் பண்ணலாமா, இந்த டைம் வந்து ஏத்ததா இருக்குமா, குழந்தை பெற்றுக்கலாமா, இந்த மாதிரி ஒரு ஐடியா நாங்கள் வச்சிருக்கோம், இந்த பிளான் இதுக்கு ரைட் டைமா? இப்போ நடக்குமான்னு ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, மக்கள் அந்த குழப்பத்தில் இருப்பாங்க. இந்த பையன் எனக்கு சூட்டபிளா, எனக்கு இப்போ கன்சீவ் ஆகுமா, எனக்கு இப்போ இந்த வீடு அமையுமா, அப்போ நடக்குமான்ற ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கொஸ்டின் அது எப்படி கேட்கறது? நம்ம எதுனாலும் கேட்கலாம். அந்த கொஸ்டினோடைய நடக்குமா இல்லை வந்து செய்யலாமா அப்படிங்கிறத மட்டும் ஆமா இல்லை பதில் வராம நம்ம வந்து மாற்றி கேட்டுக்கிட்டோம்னா. ஓகே ஃபைன் டன். ஸோ மக்களை நம்மளோட சேனலில் நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் இது பார்த்துருக்கோம், டேரோட் பார்த்துருக்கோம், நாடி பார்த்துருக்கோம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த ஐச்சிங் அப்படின்ற போது எனக்குமே நிறைய விஷயங்கள் ஒரு ஆர்வமாக இருந்தது. ஸோ மேம் கிட்ட வந்து அதை பேசுகிறப்போ தான் ஒவ்வொரு விஷயமும் வந்து கிளியர் ஆகிட்டே இருக்குது. ஸோ மேம் நீங்கள் அழகாக இந்த காயின்ஸு இந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சு சொன்னீங்க இல்லையா? இப்போது உறவு சார்ந்த பிரச்சனை இன்றைய காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு வந்து உறவு சார்ந்த பிரச்சனைகள் நிறையா இருக்குது இல்லையா? அது வந்து உங்ககிட்ட கேட்குறப்போ ஏன், எதுக்கு, எதனால இந்த பிரச்சனை வந்ததுன்றதை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து நம்ம வந்து நியூக்ளியர்னு ஒரு விஷயம் இதில் இருக்குது. இப்போ வந்து ஐச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் சொல்லும். ஒன்று வந்து ப்ரெசென்ட்டில் உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஃப்யூச்சரும் சொல்லும். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட், ஏன் வந்து அந்த விஷயம் நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்படி இல்லை, நமக்கு வந்து இப்போ நம்ம முடிஞ்சதை நம்ம பற்றி பேச தேவை கிடையாது. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன எனர்ஜியில் இருக்கும், நமக்கு ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்சிங் லைன்னு ஒன்று வரும். நம்ம வந்து காயின்ஸ் போடும்போது ஒரு சேஞ்சிங், இந்த 6 கோடுகள் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 6 கோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் எழுதுவோம். விஷயம் நம்ம மேலேருந்து கீழே தானே எழுதுவோம் இல்லைங்களா? ஐச்சிங்கில் வந்து கீழே இருந்து மேலே வந்து ஆன்சர் வரும் நமக்கு. ஸோ அப்படி எழுதும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் லைன்னு நமக்கு ஒன்று கிடைக்கும். இதில் சப்போஸ் சில பேருக்கு வந்து சேஞ்சிங் லைன் வரலை அப்படின்னா அந்த ஆன்சர் அதோட முடிஞ்சிடும். அதுக்கு வந்து சேஞ்சை மாற்றவே முடியாது. நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து சேஞ்சிங் லைன் சப்போஸ் வருது அப்படின்னா நமக்கு வந்து இப்போ முதல் 3 கோடில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் வந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் உங்களுடைய இன்னர் செல்ஃபில் மாற்றக்கூடிய ஒரு சேஞ்ச். அதே அடுத்த 3 கோடில் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வெளிப்புறத்தில் மாற்ற வேண்டிய ஒரு சேஞ்ச். அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வரும்போது நம்ம வந்து சேஞ்சிங் லைன் ஒன்று வரும். ஸோ அந்த சேஞ்சிங் லைன் நம்ம மாற்றும் போது அந்த சேஞ்சிங் லைன் என்ன வந்து நமக்கு சொல்ல வரும் அப்படின்னா நம்ம எந்த விஷயத்த நம்ம அதை மாற்றினா நம்மளோட ஃப்யூச்சர் மாறும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு கைட்லைன் கொடுக்கும். ஒரு அட்வைஸ், ஒரு கைட், ஒரு அட்வைஸ் தான் வந்து அந்த சேஞ்சிங் லைன். நம்ம அந்த விஷயத்தை மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சர் வந்து மாறும். இப்போ இந்த ஐச்சிங் பார்க்குறப்போ விதிமுறைகள் ஏதாவது இருக்கா? இப்போ இது மாதிரி வந்து தப்பாக கேட்டுட்டோம்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காம போயிடுமா, அந்த மாதிரி கேட்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் கேட்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளுடைய ஏதாவது வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங், ரொம்ப வந்து மேஜர் டெசிஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து இதை நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி ஒரு மேஜராக நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும், ஒரு கிளாரிட்டி இல்லை, எனக்கு வந்து இதுக்கான பதில் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம இருக்கும்போது ஐச்சிங்கில் நம்ம வந்து கேட்டுட்டு செயல்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து டிரெக்ஷன் வந்து கரெக்டாக அது வந்து கொண்டு போகும். அது ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா இப்போ வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ வீடு கட்டலாமான்னு நீங்கள் இப்போ கேட்கக்கூடாது. தெரிஞ்ச கேள்விக்கு பதில் கேட்கக்கூடாது ஐச்சிங்கில். அது முதல் விதிமுறை. ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தடவை நீங்கள் வந்து காயின் போடுறீங்க, உங்களுக்கு ஏற்ற பதில் வரலன்னு வச்சுக்கோங்களேன், வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் ஆகிருப்போம், எனக்கு இந்த பதில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்டலி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிருப்போம். சப்போஸ் உங்களுக்கு ஏற்ற பதில் வரலைன்றதுக்காக நம்ம வந்து திருப்பி அடுத்ததாக உடனே கேட்கக்கூடாது. ஒரு தடவை காயின் போட்டால் அதாவது ஒரு கொஷினை நம்ம 6 முறை கேட்டு தான் இந்த காயினை நம்ம வந்து போடும்போது ஒரு கொஷினை நீங்கள் வந்து ஒரு தடவை கேட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காயினை நீங்கள் திருப்பிலாம் வைக்கக்கூடாது. ஒரு தடவை போட்டது தான், அது என்ன வந்திருக்கோ அதே தான். அதே மாதிரி 6 முறை காயினை போட்டு நமக்கு என்ன பதில் வருதோ அதுதான் உங்களுடைய ஃபியூச்சர்.
அதுல நம்ம எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாதுங்கிறத முன்னாடியே நம்ம வந்து முடிவு பண்ணிட்டு தான் ஐச்சிங்கே பார்க்க வரணும். ஏன்னா ஐச்சிங் வந்து இவ்வளோண்டு பிழை கூட பண்ணவே படாது. அவ்வளோ 100% நமக்கு வந்து ஐச்சிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பிரபஞ்ச சுவடி. இது வந்து விளையாட்டு கிடையாது. சீரியஸா நமக்கு நம்ம லைஃப்ல என்ன சேஞ்சஸ் வேணாலும் நமக்கு வந்து ஈஸியா மாத்தி தரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஐச்சிங். ஓகே, இப்போ ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது சில பேர் இந்த அஃபேர்ல நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாமா இல்லை பிரேக்கப் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு எப்படி இது கைட் பண்ணும்? ஸோ வந்து இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து எனக்கு ஆக்சுவலி இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி நான் கேட்டிருக்கேன் ஒருத்தவங்களுக்காக. நான் ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட அப்படி ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. பட் வந்து அது கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகலாமா வேணாமா அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க ஐச்சிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐச்சிங் பார்த்தோம். பார்க்கும் போது என்ன இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து டாமினன்ட் அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்துச்சு. ஸோ அப்படி என்னன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுச்சு அப்படின்னா லைஃப் வந்து டார்க்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் வந்துச்சு. ஸோ டார்க்னஸ்க்குள்ள உள்ள போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆமா. ஸோ வந்து அதுவும் அப்படி என்ன சொல்லுதுன்னா சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு சூஸ் திஸ், எப்படி உங்க லைஃப் இருக்குன்னா நீங்க வந்து அடங்கி போற மாதிரி இருக்கும், அவங்க டாமினண்டா இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து கீவேர்ட்ஸ்ல பதில் சொல்லிடும். ஸோ அதுக்கப்புறமும் நம்ம வந்து நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அது நம்மளோட இஷ்டம். கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதானா நமக்கு நம்மளுடைய ஃபியூச்சர் சப்போஸ் அதை நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத நம்மளுடைய ஐச்சிங் கரெக்டாக சொல்லிடும். மேம், இப்போ நீங்கள் எல்லாமே இதில் துல்லியமாக சொல்லும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ வந்து இந்த ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க, இதில் இதெல்லாம் பார்க்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஐச்சிங்கில் வந்து நீங்கள் என்னென்ன பார்க்கலாம்? உதாரணத்துக்கு இதில் வந்து நம்மளோட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வந்து சொல்லுமா, இல்லை இதை தாண்டி வேறு இப்போ ஆப்போசிட்டில் உங்கள் முன்னாடி ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபேஸை வச்சு உங்களால் ஐச்சிங்கில் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி வேறு என்னென்ன பிரிவுகள் இருக்குன்னு கேட்குறேன். ஸோ ஐச்சிங்கை வச்சு ஆக்சுவலி நமக்கு மேஜராக கேட்க வேண்டியது நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஒரு டெசிஷன் மேக்கிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் ரிப்பீட் பேட்டர்ன்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வேலைக்கு கண்டினியூஸாக போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து எனக்கு இந்த வேலை பிடிக்கல, எங்கே போனாலும் எனக்கு வந்து பிரச்சனை ஆகுது, இந்த கம்பெனி சரியில்லை, என்னை சுற்றி இருக்கவங்க சரியில்லை, இந்த ஜாப் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரிசைன் பண்ணிடுவாங்க. திருப்பி வேற ஒரு கம்பெனியில் சேருவாங்க, திருப்பியும் வந்து வேலையை மாற்றுவாங்க, அதே மாதிரியே கம்பெனியும் மாற்றுவாங்க, அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க மக்களையும் மாற்றுவாங்க, ஆனாலும் திருப்பி அவங்களுக்கு பிடிக்காது. ரிப்பீட் பேட்டர்ன்ஸ் இது வந்து வேலையில் பார்க்கலாம். அதே மாதிரியே பணம் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் வந்து சேர்த்து வைக்க முடியாது. எல்லா பணமும் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் செலவாயிரும். ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி வந்து ஒரே பேட்டர்னில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி நடக்கும் போது இந்த ரிப்பீட் பேட்டர்ன்ஸை சரி பண்ணுறதுக்கு நம்மளோட ஐச்சிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், எந்த கட்டத்தில் வந்து ஐச்சினை கரெக்டாக பார்த்தா நமக்கான சொல்யூஷன் கிடைக்கும் மேம்? எந்த சமயத்தில் நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, நமக்கு ஒரு டெசிஷன் தேவை, ஆனால் நமக்கு வந்து நம்மளோட மைண்ட் வந்து சரியான பதில் நமக்கு சொல்லலை, நம்ம அவுட் ஆஃப் வந்து நம்மளுடைய மைண்டில் வந்து இதை யோசிக்க முடியல, எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைன்னு நினைக்கும் போது எல்லா மேஜரான விஷயங்களுக்கும் ஐச்சிங் யூஸ் பண்ணலாம். மேஜரான விஷயம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஆனால் நமக்கு வந்து கைடன்ஸ் தேவை அப்படிங்கிற இடத்துல எல்லாமே யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்லை வந்து என்ன படிப்புன்னு சூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நான் வந்து இந்த வேலையை நான் வந்து எடுத்து பண்ண போகிறேன் அது பண்ணலாமான்னு கேட்கலாம். இந்த மாதிரி நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து என்ன அடுத்து நான் பண்ணலாங்கிற ஒரு வே தெரியாத போது ஒரு கன்ஃபியூஷனோ இல்லை நான் அடுத்து என்ன பண்ணலாம், எனக்கு வந்து கைடன்ஸே வேணும். இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டினேஷன் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கோல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்டே இருப்போம், அது ஈஸியாக போயிடும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்தில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காது, இதை பண்ணலாமா வேணாமான்னு தெரியாது, இதை இப்போ பண்ணணுமா வேணாமான்னு தெரியாது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐச்சிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரியே இப்போ வந்து எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு எந்த கோலும் இல்லை, நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் ஐச்சிங் வந்து அவங்களோட எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத கூட ஐச்சிங் வந்து கைட் பண்ணும். மேம், இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது உங்களை பற்றி சொன்னீங்க இல்லையா, ஐச்சிங் பர்சனலாக உங்களோட லைஃப்பை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு? ஐச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐச்சிங் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே மலர் மருந்துகள்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐச்சிங் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. ஸோ எமோஷ்னலாக வந்து நம்ம வந்து எங்கேயாவது வந்து பிளாக்காக இருக்கும்போது தான் நம்மளால் அடுத்த நிலைமைக்கு போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஏதோ டாக்டர் கிட்ட போகிறோம், நமக்கு வந்து நம்மளோட ரிப்போர்ட்டில் ஏதோ சம்திங் நமக்கு இருக்குன்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும்,
பயம் தானே வரும். ஐயோ நமக்கு இது வந்துருச்சு அப்படின்னு நமக்கு வந்து ஃபிசிக்கலாக நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஆனால் நமக்கு வந்து பயம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் எமோஷன் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து வருது இல்லைங்களா? ஸோ அந்த நெகட்டிவ் எமோஷன் நமக்கு இருக்கும்போது நம்ம வந்து ஏதோ ஒரு மெத்தடில் அது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிட்டோம். நம்ம திருப்பி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த வரலை அப்படின்னதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ ஹாப்பி ஆகிடும். அந்த ஃபியர் அப்படிங்கிறது ஹாப்பினஸாக நமக்கு வந்து மாறிடுது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் அடுத்து வந்து ஃபினான்ஷியல் ஏதோ ஒரு பணப்பிரச்சனை இருக்குது நமக்கு. ஸோ நம்ம ஒரு பணத்தை வெளியே கொண்டு போகிறோம், எங்கேயோ மிஸ் பண்ணிடுறோம். மிஸ் பண்ணதும் நமக்கு எப்படி பேனிக் ஆகும் இல்லைங்களா? ஒரு பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். 1 லட்ச ரூபா கையில் கொண்டு போகிறோம், சடனாக தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து உடனே வந்து நமக்கு பேனிக் ஆகும். அதே வந்து யாரோ ஒருத்தவங்க இது உங்கள் பேக்காக பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் எவ்வளோ ஹாப்பினஸ் வந்துடும் இல்லைங்களா? தொலைஞ்சது உடனே வந்துருச்சு. ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயம் தான் தொலையுது, நமக்கு உடனே வந்து அந்த பேனிக் அந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே நமக்கு பயம் பதட்டம் எல்லாமே நமக்கு வருது. அதே வந்து யாராவது உங்கள்தான் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அது நமக்கு சரியாயிடுது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயமும் பாதிக்கப்படுறது மனசு தான். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு இஷ்யூ, சார் மனசே சரியில்லைப்பா, வீட்டில் வந்து நிலவரமே சரியில்லை, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூனாலும் நமக்கு வந்து மனசு தான் சரியில்லாமல் போகும். அதே மாதிரியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ஏதோ ஒன்று நமக்கு வந்து கெரியர் க்ரோத்தாக இருக்கலாம், இல்லை கூட இருக்க கொலீக்ஸோட ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். நமக்கு வந்து பாதிக்கப்படுறது அகைன் வந்து மனசு தான். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 95% வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மனசை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய ரொம்ப நாள் மனசு பிரச்சனை தான் உடம்பு பிரச்சனையாக மாறுது. அதே மாதிரி ரொம்ப நாள் உடம்பு பிரச்சனை தான் மனசு பிரச்சனையாக மாறுது. ஸோ அந்த மனசை வந்து நம்ம கிளியராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே நம்ம ஈஸியாக சரி பண்ண முடியும். ஸோ நான் வந்து இவ்வளோ நாளாக நான் வந்து என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த லைஃபே வந்து பார்த்திங்கன்னா மலர் மருந்துகள் தான், ஃப்ளார் மெடிசன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக நம்மளுடைய எமோஷன்ஸ்க்கு நம்ம என்ன எமோஷனில் இருக்கோன்னு நமக்கு தெரிஞ்சு நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டே வரும்போது நம்ம லைஃபே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஐச்சிங் வந்ததுக்கப்புறம் நமக்கு இன்னும் ஈஸி ஆகிடுச்சு. நம்ம என்ன இப்போ ப்ரெசன்ட் எனர்ஜியில் இருக்கோங்கிறத நமக்கு எக்ஸாக்டாக பார்த்து சொல்லிடும் நம்ம ஐச்சிங். அதுக்கப்புறம் நமக்கு என்ன சொல்யூஷன் தேவைங்கிறதையும் அதுவே கைட் பண்ணிடும். ஸோ அந்த ரெமெடியை மட்டும் நம்ம எக்ஸாக்டாக எடுத்துகிட்டே போயிட்டோன்னா நமக்கு என்ன தேவைனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு மேப் போட்டு நம்ம தெரியாத இடத்துல எங்கே நம்ம இருக்கோம், எங்கே நம்ம இருக்கோங்கிறதையும் லொக்கேஷன் போட்டோன்னா அது சொல்லிடும். நம்ம எங்கே போகணுங்கிற டெஸ்டினேஷன் போட்டோன்னா அது நமக்கு காமிச்சிடும். ஸோ ஒரு ஆன்மீக ஜிபிஎஸ் லைஃப் நேவிகேஷன் சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐச்சிங். சூப்பர் மேம். இப்போ சில பேருக்கு அன்எக்ஸ்பிளைன்டு திங் நடக்கும், மர்மம்னே சொல்லலாம். திடீர்னு ஃபெயிலியர்ஸ் வரும். ஏதாவது ஒரு விஷயம் படி எடுத்து வச்சா அவங்களுக்கு 10 படி கீழே சறுக்கும். இந்த மாதிரி இது ஏன் நடக்குது அப்படின்னே தெரியாது. நிறைய ஜோதிடர்களை போய் பார்ப்பாங்க, கோவில் கோலத்துக்கெல்லாம் போவாங்க, ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன்டான விஷயம்க்கு வந்து இது எப்படி மேம் சொல்யூஷனாக இருக்கும்? கண்டிப்பாக நம்ம வந்து ஐச்சிங்கில் அவங்க என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்காங்கங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எதுவுமே வந்து வெளியிலேருந்து நமக்கு வர்றது கிடையாது. எல்லாமே நமக்கு மனசுக்குள்ள நம்ம சப்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு வெளியில் பிரதிபலிக்கும். நம்மளுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கரண்ட் ரியாலிட்டி வந்து இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஐச்சிங் போட்டு பார்த்தோன்னா நமக்கு சொல்லிடும். ஸோ அதை வச்சு அந்த சொல்யூஷன் தரது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேட்ச் ஃப்ளார் ரெமெடிஸ். இதில் வந்து பேட்ச் ஃப்ளாரையும் புஷ் ஃப்ளாரையும் எங்களுடைய குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி இந்த மெத்தடை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தடில் அவங்களுக்கு நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணும்போது ஒரு 7 டேஸ்லேருந்து 15 டேஸ்க்குள்ளே அவங்க என்ன பிரச்சனைகளுக்காக வராங்களோ அது எல்லாமே ஈஸியாக வந்து சார்ட் அவுட் ஆகிடும். மேம் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா 2026ல். ஸோ எலெக்ஷன் பற்றியெல்லாம் கூட வந்து சொல்யூஷன் கரெக்டாக வருமா மேம்? எல்லாமே நமக்கு என்ன கொஷின் கேட்டாலும் அதுக்கு சம்பந்தமான எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு வந்து நேரடி பதில் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மறைமுக பதில். நம்ம தான் அதிலிருந்து பசில் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நேரடியாக பதில் வந்து ஐச்சிங் தராது. ஓகே. இப்போ மழை வந்துட்டு இருக்கு, விடாம நான் ஸ்டாப்பாக ஆல்மோஸ்ட் 1 வீக்காக மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மழை நீடிக்குமா அப்படின்ற மாதிரி நேச்சர் சார்ந்த கேள்வி கண்டிப்பாக கேட்கலாம். இது வந்து நாங்கள் ஆல்ரெடி எங்களுடைய குரூப்பில் எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் நாங்கள் ஏற்கனவே வந்து ஒன்றுனா வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் எங்களோட குரூப்பில். ஸோ இது நாங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கோம். அதுக்கான எத்தனை தடவை புயல் வரும் அது மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சு வந்து நம்மளோட ஐச்சிங் வந்து சொல்லிடும். ஸோ 2026 வந்து மக்களுக்கு சாதகமாக இருக்குமா? ஸோ யாரெல்லாம் வருவாங்கன்றது கூட துல்லியமாக சொல்ல முடியும். எல்லாத்தையுமே துல்லியமாக சொல்லக்கூடியது தான் நம்ம ஐச்சிங். மேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிகாஸ் நாங்கள் வந்து எங்கள் டீமில் நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஐச்சிங் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. உங்களோட பொன்னான நேரம் வந்து எங்களோட ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் இந்த ஐச்சிங் பற்றி சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஐச்சிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சாதாரண மக்கள்லேருந்து யாரெல்லாம் வந்து கன்ஃபியூஷன் கிளாரிட்டி
ஒரு விஷயம் நான் பண்ணணும், எனக்கு வந்து அடுத்ததா ஸ்டெப் என்னன்னு தெரியல அப்படிங்கிறதுக்கு டிரெக்ஷன் கொடுக்கறது தான் இந்த ஐச்சிங். ஸோ எல்லாருக்குமே, சின்ன பசங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் ஐச்சிங். ஸோ நம்ம யாருக்குனாலும் கேட்கலாம், எல்லாருமே பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஐச்சிங்கை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.